சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டும் துதித்து கொண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள், மைய பொருள் என்ன கொடுத்துருக்கிறோம்? நம்ம மனம் திரும்புதல், எழுப்புதல். எழுப்புதல் வந்தால் தான் மனம் திரும்புதல் வரும், மனம் திரும்புதல் வந்தால் தான் எழுப்புதல் வரும். அப்போ ரெண்டும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்துட்ருக்கு? பின்னி கிடக்கிறது. அதனால் அந்த மைய கருத்தின் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் 3, 14, 15, 16 வைத்து பேசினேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாஸ்டர் சுதாகர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய சபை என்பது தினமணி நகரில் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கைகளை தட்டி நாம் அவரை வரவேற்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த தரிசன முகாமிற்கு என்னையும் அழைத்ததான உங்களுடைய போதகர் பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அடியேனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உட்கார்ந்து ஐயா அவர்கள் பேசுவதை கேட்ட பொழுது, ஐயா அவர்கள் இன்னும் 1 மணி நேரம் பேசட்டும், நான் உட்கார்ந்து கேட்டுவிட்டு செல்லலாம் என்று சொல்லி நினைத்தேன். அவருடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குமே ஒரு பக்கம் பொறாமையாக இருந்தது, இன்னொரு பக்கம் உற்சாகத்தை தந்தது. ஐயா அவர்கள் அதிகமாக ஜெபத்தில் இருக்கிற மனிதர் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். அவருடைய செய்தியை நான் கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் சொன்னது போல நான் எப்பொழுதுமே கண்டித்து உணர்த்துகிற செய்தி தான் நான் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மையாகவே அந்த செய்திகளாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மிகவும் உற்சாகமாகவும் இருந்தது, ஆசீர்வாதமாகவும் இருந்தது. இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த பாக்கியம் என்று சொல்லி கருதுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்ததான தலைப்பு எழுப்புதல் அல்லது மனம் திரும்புதல் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார்கள். ஸோ அந்த தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல், எங்கு வெளி ஊழியத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த பாடலை நான் பாடுவது உண்டு. அந்த பாடலை என்ன செய்யலாம், நம்ம பாடிட்டு அதற்கு பிறகு நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உற்சாகமாய் தட்டி சொல்லலாமா? கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். மனிதரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனிதரால் கூடாதது தேவனாலே கூடுமே. விசுவாசித்தார் தேவ மகிமையை இன்றே நீ கண்டிடுவார். விசுவாசித்தார்
வந்து பதில் கொடுப்பாரே. கூப்பிடும் யாவருக்கு அருகில் வந்து பதில் கொடுப்பாரே. ஆபத்து காலத்தில் அவரையே நோக்கினார் விடுதலை பெற்றிடுவார். ஆபத்து காலத்தில் அவரையே நோக்கினார் விடுதலை பெற்றிடுவார். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை விலகிடாதே. மலைகள் விலகினாலும் உம் கிருபை விலகிடாதே. பர்வதங்கள் நீலை பெயர்ந்தாலும் உடன்படிக்கை மாறிடாதே. பர்வதங்கள் நீலை பெயர்ந்தாலும் உடன்படிக்கை மாறிடாதே. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அப்படியே தேவனால எல்லாம் கூடும், தேவனால கூடாத காரியம் என்றுமே இல்லை. தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டு மகிமைப்படட்டும். உமக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல். ஐயா அவர்கள் எனக்கு சொன்னதான தலைப்பு எழுப்புதல், மனம் திரும்புதல். எதையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ரெண்டில் ஒரு காரியத்தை பேசுங்கள் என்று சொல்லி. எழுப்புதல் இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை, மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதலும் இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நான் தெரிந்து கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்ததான வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்து சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக இந்த வசனம் ஒரு எழுப்புதலின் வசனம் என்று சொல்லுவார்கள். அநேக பிரசங்கியார்கள் இந்த வசனத்தை எடுத்து எழுப்புதலின் தலைப்பிலே இந்த வார்த்தையை பேசுவார்கள். நானும் கூட இந்த வார்த்தையை எழுப்புதலுக்கான வசனம் என்று சொல்லி உங்களோடு கூட இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்த நேரத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனமானது தேவன் சாலமோனுக்கு கொடுத்ததான வார்த்தை. எப்பொழுது என்று சொன்னால், ஆலய பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவன் சாலமோனிடத்தில் சொல்லதான வார்த்தை. இது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வழிகளை நடக்க, அவருடைய சத்தத்தை கேட்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களும் இந்த வசனத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் அழைக்கிறதை நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் சாலமோன் இடத்துல சொன்னதான காரியம், கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமான கலகம், இவையெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்று சொல்லி தேவன் சாலமோனிடத்தில் பேசினதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்திற்கு சொல்லப்பட்டதான வசனமாக இருந்தாலும் இது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிற காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை என்ன சொல்லு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாருக்கு அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தங்களை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்படி செய்தால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எழுப்புதல் ஏன் வரவில்லை? எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் எழுப்புதல் நம்முடைய காலகட்டத்தில் பார்க்க முடியவில்லை அப்படி என்று சொன்னால், எழுப்புதலுக்கான என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் பெருமை என்கிறதான காரியம். ஹல்லேலூயா. பெருமை எழுப்புதலுக்கான தடையாக காணப்படுகிறது. பெருமை பெருமை பெருமையுள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான். நாம் ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். 12 மணி நேரம் உபவாச ஜெப கூட்டம், எழுப்புதல் 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 என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் அவர்கள் இந்த தரிசன கூடுகையை ஏற்பாடு செய்து நம்மெல்லாம் அழைத்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் செய்திருக்கிறார். நல்லதுதான், நல்லதுதான். இதை போன்றதான கூட்டங்கள் நடத்தலாம். ஆனால் அவருக்குள்ள இருக்கிறதான தாகம், ஒரு ஏக்கம் என்னன்னு சொன்னால், இந்த தரிசன முகாமை, இந்த கூட்டத்தையும் தாண்டி ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொன்னால், எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தரிசன முகாம் என்று சொல்லியிருந்தாலும் இந்த தரிசன முகாமை தாண்டி ஒரு காரியம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நாம் வசிக்கிற இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நாம் வசிக்கிற இந்த மதுரை பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நாம் வசிக்கிற தமிழகத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள தாகத்தை, ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் வைத்ததுனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தேன். அவர் எனக்கு தொடர்ச்சியாக என்னை எப்பொழுது தொடர்பு கொண்டாரோ அப்பொழுது இருந்து இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ஸ் மெசேஜ் டெய்லி அதிகாலையில் 3 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும், அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள இருதயத்தில் இருக்கிறதான ஏக்கம், தாகம் எல்லாம் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சல்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரிஸ், அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு தாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் அவர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு தாகத்தை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, இவருக்குள்ள இப்படி ஒரு ஃபயரை வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாரே. ஆண்டவரே, இந்த தேவ மனுஷன் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்குள்ள இருக்கிறதான தாகம், ஏக்கம், அந்த அக்கினி பற்றி எரியட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏதோ அவரை பிரியப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையாய் நான் செய்ததான காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவரை இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னா பெருமை தடையாக இருக்கிறது. எழுப்புதலுக்கு பெருமை என்கிறதான காரியம் தடையாக இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பெருமை என்கிற காரியம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். பெருமை என்கிற நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். எழுப்புதல் வேண்டுமா, பெருமையை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெருமை என்ன சொல்லும்? பெருமை, நான் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்து கொள்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், பெருமை பேசும். ஹல்லேலூயா. பெருமை தாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபைகளில், ஊழியங்களில் அதிகமாய் மேலோங்கி இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் பெருமை என்கிறதான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதான காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டதான லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குற்றமில்லை என்றும் சொல்லியிருக்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆனும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பெருமை என்கிற காரியம், நீ இப்படி இருக்கிற, ஆனா என்ன செய்ய, உனக்குள்ள பெருமை இருக்கிறது. இந்த பெருமை என்கிறதான காரியம் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு எல்லாம் நம்மால் செய்ய முடியும், ஆண்டவர் இல்லாம நம்ம எல்லாம் செய்வோம். such a thing நம்ம செயல்படுவதற்கு என்னது, தேவன் இல்லாம எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்கிறதான அப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆதி திருச்சபையும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களை நீங்கள் வாசித்து ஒப்பிட்டு ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் பெருமையை எதிர்க்கிறாருங்க, அருவருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமையுள்ளவன் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். God hates pride. ஹல்லேலூயா. ஆகவே எழுப்புதல் வர வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வேண்டும், ஒரு நல்ல ஒரு எழுச்சி உண்டாகணும்னு சொன்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிறதான பெருமை என்கிறதான காரியம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். தாழ்த்தி. ஹல்லேலூயா. தாழ்த்துங்க அப்படின்னு சொல்றார். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 to 19 வசனத்து வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வாசியுங்கள் வேகமாக. 7 அவருக்கு அருவருப்பானது, அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்த கை, துரோஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை
உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே இந்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அருவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெருமையை என்ன செய்யறாரு? எதிர்க்கிறாருங்க, அருவருக்கிறாருங்க. கர்த்தர் பெருமை என்பது என்னது? அவர் அருவருக்கிற காரியமாக இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமை வந்துச்சுன்னா பெருமை யார் சொல்றதையும் கேட்காதுங்க. பெருமை யார் சொல்றதே கேட்காது. எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன். நம்ம எது சொன்னாலும் என்னது? பெருமை கேட்க விடாது. பெருமை உள்ளவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பெருமை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியதான காரியமாக இருக்கிறது. ஒரு முறை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முகமது அலி தெரியுமா? நல்ல குத்துச்சண்டை வீரர், நல்ல குத்துச்சண்டை வீரர். அவர் விமானத்தில் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருந்தாராம். பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ண வேண்டியதான ஒரு அந்த டைம் வந்துருச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எல்லாரும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவங்க சீட் பெல்ட்டெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, நம்முடைய முகமது அலி ஃபேமஸானவர் இல்லையா, அதனால் அவர் நடக்கிற இடத்துல நின்று அப்படியே அவர் அந்த பாக்ஸிங் போடுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து, மிஸ்டர் அலி, நீங்கள் போய் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் அப்படியே கொஞ்சம் ஏளனமாக சிரித்திட்டு என்ன சொன்னாங்களாம், ஸ்பைடர் மேனுக்கு என்ன செய்ய தேவையில்லை, பெல்ட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸ்பைடர் மேன் அவருக்கு பெல்ட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்களாம், ஸ்பைடர் மேனுக்கு பெல்ட் மட்டும் தேவையில்லை, ஃப்ளைட்டும் தேவையில்லை அப்படின்னாங்களாம். ஹல்லேலூயா. ஃப்ளைட்டும் தேவை கிடையாது ஸ்பைடர் மேனுக்கு, அதனால் நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், முகமது அலி நல்ல ஒரு பாக்ஸிங், நல்ல குத்துச்சண்டை வீரர். அதனால் அவர் தனக்குள்ளே இருந்ததான அந்த வீரம் அது என்ன செய்யுது, எனக்கு தேவையில்லை, நான் நின்றுவேன், ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணால் நின்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பெருமையை எதிர்க்கிறார். பெருமை என்கிறதான காரியம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டுங்க. ஹல்லேலூயா. ஆனால் God has a better plan. என்னன்னு சொன்னா, He called His people to humble themselves. அவருடைய ஜனங்களை தாழ்மைப்படும்படியாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாம உத்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் தான் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகு அந்த சிங்காசனத்தில் போய் அமருவதற்கு முன்பதாக முன்னதாக அவன் ஆடு மேய்க்கும் பொழுது அவன் அந்த கையில் ஒரு அந்த ஆடுகளை என்ன மேய்ப்பதற்கு அந்த கோல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கோலும் அந்த கவனும் ஒரு அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறோமா, அதை பார்த்து விட்டு தான் அவர் சிங்காசனத்தில் போய் உட்காருவார் என்று சொல்லி சில கருத்துக்கள் அப்படியாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லனா, அடிக்கடி அவர் சொல்லுகிற காரியம் என்ன, தாவீது சொன்ன, நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. நான் இம்மட்டும் வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவேன். அப்படிதாங்க பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், யோனாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவே பட்டணத்தில் போய் தீர்க்க தரிசனமாக சொல்லு, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். வாசிக்கலாமா வேகமாக? 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்திலே பிரவேசித்து
ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். 8வது வசனத்தை வாசிங்கள். 7:8. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசனம் உடைய நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகிறது, நினிவே அழிக்கப்பட போகிறது, இன்னும் 40 நாள் இருக்கிறது என்று சொல்லி கேட்டவுடனே அங்க ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள் சொன்னா கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பினார்கள். நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசனமாக உரைத்த பொழுது அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த நினிவே பட்டணம் ராஜா, ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மைப்படணுங்க. கர்த்தர் தாழ்மை அல்லாம மனத்தாழ்மை எல்லாம் வேற என்னதை கேட்கிறார்? மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மனத்தாழ்மை அல்லாம வேற என்னத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இந்த மாலை வேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தாழ்மை என்கிற காரியம் இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதானே ஒரு நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் எழுப்புதல் இன்னும் வரவில்லை? எழுப்புதல் ஏன் வரவில்லை? தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எழுப்புதலுக்கு நேராக ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற காரியம் பெருமைங்க. பெருமைங்கிற காரியம் முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். எனவே பட்டணம் முழுவதுமாய் தங்களை தாழ்த்தியது. அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், என்ன நடந்தது சொல்லி. எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இரண்டாவது காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாமை தான் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத ஒரு காரியம். ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம்? கருத்தாய் எலியா என்பவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது இருக்கும்படி கட்டளையிட்டான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், மழை பெய்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நாம் எவ்வளவாய் ஜெபித்தோம்? ஆரம்ப நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்தோமே. இப்பொழுது அந்த ஜெபம் எங்கே போனது? ஹல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓ ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஜெபம் இருக்கிறதா? ஏன் எழுப்புதல் தாமதிக்கிறது? ஜெபம் இல்லாமை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாமை, தாழ்மை இல்லாத காரணத்தினால, ஜெபம் இல்லாத காரணத்தினால எழுப்புதலுக்கு என்னது தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணுங்க. அதுதான் இங்கே ஐயா அவர்கள் நான் ஜெபிக்கும் போது நான் அவரை குறித்து ஆண்டவர் காண்பித்த காரியம், அவர் அதிகமாய் ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இந்த தரிசன முகாமுக்காக அவர் வாட்ஸ்அப்பில் போட்டதான செய்திகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்களா? என்றைக்கு அவர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார், அன்றிலிருந்து தொடர்ச்சியாக நான் வருவதற்கு இந்த நாள் இன்றைக்கே 2 தடவை என்னை கூப்பிட்டு கேட்டுட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கதான அந்த தாகம். ஹல்லேலூயா. எப்படியாவது தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும், எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும்.
ஜெபிக்க வேண்டும். ஜனங்களை கூட்டி ஜனங்களை அழைத்து வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும், ஜனங்கள் மத்தியில் ஒரு மன திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தாகத்தோடு ஏக்கத்தோடு கூட இந்த தரிசன முகாமை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபமின்மை எதை காட்டுன்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்லி சொல்லும். ஐ டோன்ட் நீட் காட், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எல்லாமே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபம்னா என்னங்க? ஜெபம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் பிரேயர்? ஆண்டவரோடு கூட பேசுவது, டாக்கிங் டு காட், ஆண்டவரோடு கூட பேசுவது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேசுவது. அப்போ ப்ரேயர்னு சொன்னாலே என்னால் முடியாது ஆண்டவரே, உங்களால் முடியும்னு சொல்கிறது அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் முடியாது ஆண்டவர், இது உங்களால் தான் முடியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் இது உங்களால் தான் முடியும், என்னால் முடியாது அப்படின்றதான தானே நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. என்னால் முடியாதப்பா, உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியும், உங்களால் முடியும். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது. இன்றைக்கு பாருங்க என்ன காரியம் சொன்னால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி என்ன செய்யாமல் இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. எப்படி செபிக்கணும்? அப்படி செபிக்காமல் இருக்கிறதுனால. வாசிங்க அந்த வசனத்தை. 2-3 யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும், நீங்கள் கொலை செய்தும், பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும், பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, எழுப்புதல் இல்லை. ஹல்லேலூயா. எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே எழுப்புதலை பார்க்க முடியுங்க. ஹல்லேலூயா. டிஎல் மூடி என்றதான தேவ ஊழியர், பெரிய ஒரு தேவ ஊழியர். அவர் ஒரு தேசத்திற்கு விடுமுறைக்காக சென்றார். விடுமுறைக்காக சென்ற பொழுது அங்கே டிஎல் மூடியை ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு போதகர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், நீங்கள் எங்களுடைய சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைத்தார். இவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு அவருடைய சபையில் போய் காலையில் அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணிவிட்டு அவருடைய டைரியில் எடுத்து எழுதினாராம், இது மாதிரியான ஒரு செத்த சபையை நான் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாராம். இது மாதிரி ஒரு செத்த சபையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாராம். ஆனால் அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்ததுபடி மறுபடியும் அந்த சபைக்கு மதியம் போகணும், இப்படி இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. மதியம் போனார், இரவு போனார், போய் பிரசங்கம் பண்ண அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு அசைவு உண்டாயிடுச்சு. ஜனங்கள் மத்தியில் அசைவு உண்டானே இவர் சொன்னாராம், என்ன சொன்னாராம், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுந்து நின்றுங்க அப்படின்னு சொன்னே நிறைய பேர் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா காலையில் வந்து பார்த்தோம் செத்த சபையாக போல இருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மறுபடியும் சொல்கிறாராம், நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினா நான் ஆஃபீஸில் இருப்பேன், ஆஃபீஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் ஆஃபீஸுக்கு. போன உடனே அங்கே என்னது, ஆஃபீஸுக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்தோடனே வந்து அழைத்த போதகர்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோடனே எனக்கும் தெரியல, நீங்கள் மறுபடியும் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அந்த நாளுக்குரியதான பிரசங்கம் முடிஞ்சு இவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய கையில் என்னது, ஒரு மெமோ கொடுக்கப்பட்டது, ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கப்பட்டதான காரியம் என்னன்னு சொன்னால், டிஎல் மூடி கம் பேக், ரிவைவல் ஹேஸ் ப்ரோக்கன் அப் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. டிஎல் மூடி அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் திரும்பி வாங்க, எழுப்புதல் என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாய்
வந்தார். 10 செய்தி தொடர்ச்சியாக கொடுத்தார். கொடுத்து பார்த்தேன், அந்த எல்லாம் அந்த பகுதி பூரா ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அந்த அக்கினி பற்றி எரிந்தது. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய அசைவு உண்டாயிடுச்சு. பெரிய அசைவு உண்டாயிடுச்சு. இவரால் நம்பவே முடியல. என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது என்ன காரணம்னு சொன்னால், அங்கே ஒரு 80 வயது நிறைந்த ஒரு தாயார், மேரி ஆன் அப்படிங்கிறதான ஒரு தாயார், இந்த டிஎல் மூடி அவர்களுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டு அவங்க கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். டிஎல் மூடி அவர்கள் எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய பட்டணத்துக்கு வர வேண்டும், அவர் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும், இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த செய்தியை கேட்ட நாளிலிருந்து டிஎல் மூடி ஐயாவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதே போல டிஎல் மூடி ஐயா அங்கே போனார். மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எழுப்புதலின் ஜெபம் அந்த தாயார் மேரி ஆன் செய்தது ஒரு எழுப்புதலின் ஜெபமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாங்க, இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி. டிஎல் மூடி ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த டிஎல் மூடி ஐயா எங்க பட்டணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அநேக நாட்களாய், அநேக வருஷங்களாய் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஐயா அவர்கள் யூடியூப்பில் போடுகிற செய்தியெல்லாம் பார்த்து அநேகர் எனது ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய நாட்களில் ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாகும், தேசம் ரட்சிக்கப்படும், இந்தியா எனது இயேசுவுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சல்வேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லி ஊழியத்துக்கு பேர் வச்சிருக்காங்களே, அப்ப நிச்சயமாக இந்திய தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாமை எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், விட்டுட்டு போயிடுறோம். ஜெபிக்கலான்னு சொல்லி உட்காரும் போது தான், பாஸ்டர் எனக்கு என்னது என்ன வருது? தூக்கம் வருது, பிரச்சனைகள் வருது. ஜெபிக்கலான்னு உட்காந்துருக்கேன், அப்போ தான் எனக்கு பிரச்சனை வருது. அப்போ தான் ஒருத்தர் ஃபோனை போட்டு என்னது 1 லட்ச ரூபா கடன் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு தான் உபவாசம் இருந்து ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட வேலையை விட்டுட்டு லீவை போட்டுட்டு உட்காந்து ஜெபிக்கலான்னு நினைச்சேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய சண்டையை போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. நினிவே பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. நெகேமியாவுடைய ஜெபம், நெகேமியா 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வாசியுங்கள். நெகேமியான் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமை அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நாம செய்ய வேண்டுங்க. ஜெபிக்க வேண்டும். ஜெபமின்மை எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்க. இன்னும் நம் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜான் நாக்ஸ் என்கிறதான தேவ மனுஷர் ஸ்காட்லாந்து தேசத்தில் அவர் இப்படியாக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஜான் நாக்ஸ்ங்கிறதான தேவ மனிதர் தான் சொன்னார், ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாங்க, இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்படியாக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் முதலாவது காலையில், மாலையில், இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்த இடத்துக்கு போகணும், பிரசங்கம் பண்ணணும்னு சொன்ன பொழுது அவர் அதிகமாய் ஜெபத்திலே நேரத்தை செலவிட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராகவே இருந்தார். பிதாவின் சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படியாக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு என்று ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி டைம், தரமான நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. ஏதோ போற போக்கில் ஜெபித்துட்டு போறது அல்ல, தரமான நேரம். we have to spend quality time, தரமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தரமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்டதான முகாம்கள், உபவாச கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அநேக தேவ செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. தரமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும். பெருமை என்கிற காரியம் எழுப்புதலுக்கு தடை, ஜெபம் இல்லாதது எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக முகத்தை தேடி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முகத்தை தேடி என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டுங்க. அவருடைய முகத்தை தேட வேண்டும். யாருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? பிரையாரிட்டி யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோமா அல்லது வேற ஏதாவது நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே நமக்கு சின்ன பிள்ளைகள் சொல்ல, காலையில் எழு, கடவுளை தொழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலையில் எழுந்த உடனே நமக்கு எங்கே போகுது சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக சொல்லுங்க. உங்களுக்கு கிறிஸ்டோபர் 50 ரூபா ப்ரைஸ் கொடுப்பார். உண்மையாக சொல்லுங்க. காலையில் எழுந்த உடனே உங்களுடைய மனது எதை நோக்கி போகிறது? எங்கே போகுது? செல்ஃபோனு. பார்த்தீங்களா? காலையில் எழுந்த உடனே என்னது? செல்ஃபோனு தான் போகுது. எங்கே இருக்குது? ஃபோனை காணா அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த நாள் முழுவதும் என்னாச்சு? முடிஞ்சு, கதையை முடிஞ்சு. இப்போ கணவருடைய ஃபோன் போச்சு, காணா போச்சு, அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே ஏய் அப்படின்னு கிறிஸ்தவரை அப்படி தான் சொல்லுவோம். ஃபோனை காணாமா? ராணி ஃபோனை எடுத்தியா? ஹல்லேலூயா. அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் காலையில் எழுந்தோடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கணுங்க. ஆண்டவருடைய அப்படி முகத்தை யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்? ஹல்லேலூயா. ப்ரைடு, ப்ரேயர்லெஸ்னஸ், ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்? ப்ரையாரிட்டி யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ரிவைவல், எழுப்புதல் வராதுங்க. எழுப்புதல் சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு எழுப்புதலை நோக்கி பார்க்குறவங்களுக்கு எழுப்புதல் வராது. எழுப்புதலின் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தான் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. வெறுமையாக எழுப்புதல் சொல்லி எழுப்புதலை பார்த்து கொண்டவர்களுக்கு எழுப்புதல் வராது. எழுப்புதலை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எழுப்புதலை கொண்டு வருகிற, எழுப்புதலை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக எழுப்புதலை பார்க்க முடியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்களேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அதே வாசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 55:6 வாசிக்கும் பொழுது கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேட வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, பிள்ளைங்க, இதற்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா?
அல்லது யாருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடையில கொடுக்கப்படும். கூடையில கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுமா? கூட கூடையில கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, கூடையில கொடுக்க. மீதி இல்லை என்ன செஞ்சுட்டு போனாங்க? 12 கூடையில அள்ளிட்டு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கேட்டு பாருங்க, நமக்கு நாம கேள்வியில கேட்டு பாருங்க. இந்த மாலை வேளையில் நான் யாருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நீ யாரை முதலிடத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அல்லேலூயா. யோனா 3:8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ப்ரையாரிட்டி யாருக்குன்னு சொன்னால் முதலாவது தேவனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அபரிவிதமான ஆசீர்வாதமாக மாறி போகும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா வானம் இடிந்து விடுமா? இடிந்து விழுந்து விடுமா? விழுகாது. அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறான். அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலிடம் யாரு கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எத்தனை பேர் காலையில் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க? அல்லேலூயா. ஒரு குவைட் டைம் எடுங்க, அமைதியான ஒரு நேரம். நீங்களும் ஆண்டவரும் என்று சொல்லி, நானும் என் ஆண்டவரும் என்று சொல்லி அந்த நேரத்தை கொடுத்துட்டு அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்களேன். உங்க நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்த தேவ ஊழியர்கள் ஜெபிக்காம வெளியவே போகவே மாட்டாங்க. ஜெபிக்கலைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏதோ இழந்தது போல இருக்கும். ஜெபித்து விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா தான் அவங்களால எல்லாமே என்னது சக்சஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒரு காரியம் செய்யப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்வேன்? தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு, தீமையான வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் எப்படியும் இருந்துக்குவேன், பரலோகம் போயிடுவேன். இப்படி தான் என்னது நினச்சிட்டு இருக்கிறோம். அனுமானம் செய்து கொண்டு இருக்கிறோம். செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் இது பரலோகம் போயிடுவேன். அப்படி அல்லங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு அபிஷேகம் பெற்றால் பரலோகம் போயிடுவோமா? அதுக்காக எது வேணாலும் வாழ்ந்து கொண்டுடலாமா? எப்படி வேணாலும் வாழலாமா? முடியாது, முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். நான் விரும்புகிற காரியம் எல்லாம் செஞ்சுக்குவேன். பிகாஸ் ஐ எம் சேவ்ட் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் எது வேணாலும் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசாயா 59:2 சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 59:2. உங்களுடைய பாவங்களே என்னவா? வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி, அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறான். யாருடைய பாவம்? உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள். தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் தராதபடிக்கு என்ன செய்யறாராம்? என்ன செய்யறாரு? அதுதான் மறைக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியல? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறதுங்க, அவருக்கு முன்பாக வெளிப்படுகிறது. நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் இருக்கிறதான என்னது அந்த காரியத்தை தடை செய்கிறது. சங்கீதம் 66:18 வாசிக்கும் பொழுது 18 வாசித்து, இருதயத்தில் அக்கிரமை சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம தான் அனுமானம் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் எனக்கு அந்த வரம் இருக்கிறது, இந்த வரம் இருக்கிறது, நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆகவே நான் என்ன செய்ய, நான் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 15:8 எடுத்து வாசிங்கள். இன்னொருத்தர் 28:9 எடுத்து வாசிங்க வேகமாக. அருவருப்பானது என்று சொல்லுகிறான். அருவருப்பா. நீதிமொழிகள் 15:8, நீதிமொழிகள் 28:9 எடுத்து வாசியுங்கள். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அருவருப்பா இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. 28:9 வாசிங்க. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை, வேதத்தை கேளாதபடி செவி விலக்குடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்கணும். தேவ வசனத்தை கேட்கணும். கேட்கலன்றது அருவருப்பானது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்பதை முதலாவது அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அனுமானத்திலேயே நம்முடைய வாழ்க்கை நடத்தி போய் கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமான காரியங்கள், பொல்லாத வழிகளிலே நாம் நடந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். எழுப்புதலை காண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இந்த நாட்களில் எழுப்புதல் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஏன் எழுப்புதல் இல்லை? ஆண்டவர் விரும்புகிற காரியம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாதுங்க. சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 28:13 வாசிங்களேன். தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 1 யோவான் 1:9 வாசிக்க, அறிக்கை செய்யணுங்க. விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம அனுமானத்திலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த வழியில போகிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதை அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்க என்னது உலாவிக் கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம தான் நினைக்கிறோம், யார் என்னை பார்க்கல, அதனால என்ன செய்ய, நான் எப்படி வேணாலும் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல, தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 29:13 முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டுமா? முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாத வழிகள் இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னால், துன்மார்க்கமான காரியங்கள் இருக்குன்னு சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரங்க பாவங்கள் எது இருக்குன்னு சொன்னா இந்த மாலை வேலையில ஆண்டவருக்கு முன்னதாக, ஆண்டவரே இந்த காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் எழுப்புதலை காண முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை அனுமதிக்கு பெற்றுக்கொள்ள முடியல, ஆசீர்வாதத்துக்கான ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல காரியம் நடக்கலைன்னு சொல்றீங்களா? உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து நீங்கள் அவருக்கு நேராக வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எழுப்புதலை, மாபெரும் எழுப்புதலை, ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கமான காரியங்கள், பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருங்க. இன்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவருடைய ஜெபத்தை கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்வானா? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு, தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஆஹா. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று, திரும்பினார்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக யோனாவிடத்தில் சொல்லி அனுப்பின காரியம் என்ன? நினிவே பட்டணம் 40 நாட்களுக்கு கவிழ்க்கப்பட்டு போகும். காரணம், தேசம் முழுவதும் பாவத்தில் நிறைந்து கிடந்தது. இவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் தேவன் பக்கமாய் திரும்பினார்கள். பொல்லாத வழிகளை விட்டு தேவன் பக்கமாய் திரும்பினார்கள். தேவன் என்ன சொன்னார்? 40 நாட்கள் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லு யோனாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல போகலை யோனா. ஏன்னா யோனா ஆண்டவர் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தார். இந்த மனுஷன் என்னது இப்படி தான் நினச்சி மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ஒன்று சொல்லி அனுப்புவார், அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா ரொம்ப இரக்கமுள்ளவர், அப்படியே மனசு அப்போ நான் போய் தீர்க்கதரிசியாக போயிடுவேனேன்னு சொல்லிட்டு யோனா போகலை. முதல்ல வேற ஊருக்கு போனார். ஆனாலும் ஆண்டவர் விடலைங்க. இங்கே இருக்கிற நம்மையும் கூட ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி தான் தேவ சமூகத்தை விட்டு நம்மளும் ஓடிடுவோம். எதுக்கு இந்த ஊழியம் எனக்கு எதுக்கு, இந்த ஊழியத்தை விட்டு போயிடணும், இந்த ஊழியத்தில் இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, எதுக்கு நம்ம செய்யணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஊரில் ஓரத்தில் போய் ஒரு குடிசையை போட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாலும் அங்கேயும் தேவன் வருவார். ஹல்லேலூயா. நம்மளை பிடித்தவர், நம்மை கரம் பிடித்தவர் விடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பினார்கள், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், தீங்கு நடந்ததா? இல்லை. தீங்கு செய்வேன் என்று சொன்னார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் விட்டுட்டாருங்க. யோனாவும் ஆண்டவர் என்னது சொல்கிறாரு, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், உங்கள் பேச்சை கேட்டு நான் தான் வேறு பக்கம் போனேங்க, இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வேறு பக்கம் போனேன். ஆனால் மறுபடியும் என்னை பிடிச்சு கொண்டு வந்து போக சொன்னீங்க, நான் மறுபடியும் போய் சொன்னேன், ஆனால் நான் நினச்சது மாதிரியே நீங்கள் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நான் இப்போ என்னது பொய் தீர்க்கதரிசி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், 120,000 ஜனங்கள் பரிதபிக்க மாட்டேனோ, 120,000 பேருக்காக நான் பரிதபிக்க மாட்டேனோ என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறாருங்க. மனம் திரும்பணும். ஒருவேளை நம்ம பொல்லாத வழிகளில், பாவமான வழிகளில், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை அப்படியே கட்டி அரவணைத்து முத்தம் கொடுத்து மோதிரம் போட்டு காலணிகளெல்லாம் போட்டு நம்மை அழகு பார்க்கிறதான ஒரு தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய குமாரன் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு மறுபடியுமாய் தன் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லி மனம் திரும்பி வந்தான் அல்லவா. தூரத்தில் வருகிற மகனை பார்த்து ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, யாரங்கே வெட்டு அந்த கடாவன் சொல்லி வெட்டி பெரிய விருந்து செய்து மோதிரங்கள், புதிய ஆடைகள், புதிய காலணிகள் எல்லாவற்றையும் கொடுத்து எவ்வளோ ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே செய்தார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு உண்டுங்க. அந்த தகப்பனிடத்தில் சேருவோம், அந்த தகப்பனிடத்தில் சேருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கட்டளையிடுவார், தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எழுப்புதல் இல்லாமல் மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லைங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பு என் சனமே, மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருக்காக ஓடிடுவேன், அவருக்காக ஓடிடுவேன். உயிர் உள்ள நாளெல்லாம் என் ஆண்டவருக்காக நான் ஓடிடுவேன் என்று சொல்லி அவருக்காக ஓட வேண்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவருடைய ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வசனத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, இந்த வசனத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எஜமானனே, என் இயேசுராஜனே என்று சொல்லி ஹல்லேலூயா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் நமக்காக ஓடிடுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவான். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயிருள்ள நாட்கள்லாம் உமக்காக நாங்கள் ஓடிடுவோம் அப்பா. இந்த மாலை வேளை நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படியாய் ஆண்டவர், என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி எங்களை பார்த்து அழைக்கிறீரே. இது மனதுருக்கம் உள்ளதான தேவன் ஆண்டவரே. மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுகிறது ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஓடிட ஆண்டவரே, எங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு ஆண்டவரே இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நேராக நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரிஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தாபனத்துடைய ஆண்டவரே நிறுவனர் ஆண்டவரே பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய கிருபையில் கரம் வழி நடத்தட்டும். மகிமையெல்லாம் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும்
மறையணும், வறுமை எல்லாம் மறையணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாம் வாய் திறந்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து, எஜமானனே இதுவரை நடத்தினீரே, இனியும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினால் இப்பொழுதும் நான் செத்தவனாய் இருக்கக்கூடாது, விழித்திருக்க வேண்டும், மனம் திரும்புதல் வர வேண்டும், என்னை தாழ்த்த வேண்டும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும், என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பேசினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அந்த தாசருக்காக கரங்களை நீட்டி அவருக்கு நேராய் அவருக்காய் ஜெபிங்க, நன்றின்னு சொல்லுங்க. அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் எடுக்கிற அந்த பைபிள் காலேஜுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இன்னும் அநேகரை பிரசங்கிமார்களாய், சுவிசேஷகர்களாய், ஒரு இவாஞ்சலிக்கலாய் உருவாக்க தேவன் கிருபை செய்ய போறார். கரங்களை தட்டி அப்படி செய்கிற ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தை கேட்கவும் உம்முடைய தாசர் பேசவும் நீர் தந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேச போகிற தாசர்களையும் எங்களையும் கூட தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246,482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.